தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தை மனிதத்தை மனிதத்தை. கையில கொண்டு வந்த பைய காணுமேனு நடு இரவில் பதறி போன தம்பதி. காவல் நிலையத்திலிருந்து வந்த அதிரடி தகவல். நகையை தொலைச்சிட்டு வேண்டாத தெய்வத்தையும் வேண்டி இருப்பாங்க, அதான் அல்லாவே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியை சேர்ந்த வேணுகோபாலகிருஷ்ணன் மற்றும் பூங்கோதை அப்படின்ற தம்பதி சென்னையில இருக்கக்கூடிய அவங்க மகளை பார்த்துட்டு மறுபடியும் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறி சேலம் வந்திருக்காங்க. சேலம் ரயில் நிலையம் வந்ததுக்கு அப்புறமா ஜங்ஷன்ல இறங்கி அவங்க அங்கிருந்து லீ பஜார் வழியா இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய பையை எங்கேயோ தவற விட்டுருக்காங்க. வீட்டுக்கு போன தம்பதி அதுக்கப்புறம் தான் பைய காணுமே அப்படின்னு தேடி பார்த்திருக்காங்க. உடனடியா காவல் நிலையத்திலையும் தகவல் கொடுத்திருக்காங்க. பதறி போன தம்பதி வேண்டாத தெய்வத்தையும் வேண்டி காத்திருந்திருக்காங்க. இதுக்கிடையில ரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த பாஷா பர்வீன் அப்படின்ற தம்பதியுமே லீ பஜார் வழியா அவங்களுடைய இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பாலம் வழியா ஏதோ ஒரு பை இருக்கிறத பார்த்திருக்காங்க. உடனடியா பக்கத்துல இருந்த காவல் நிலையத்திலையும் அதை ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பைக்குள்ள கிட்டத்தட்ட 11 பவன் தங்க நகை இருந்திருக்காமா. சேலம் மாநகர் காவல் ஆணையர் உடனடியா சம்பந்தப்பட்ட பூங்கோதையையும் அவங்களுடைய கணவரையும் அழைச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுல தொலைஞ்சு போனது அவங்களுடைய நகை அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பூங்கோதை கிட்டையும் அவங்களுடைய கணவர் கிட்டையும் நகையை கண்டுபிடிச்ச பாஷா மற்றும் பர்வீன் அப்படின்ற இந்த தம்பதி அவங்க கைகளால எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்த காட்சிகள் பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அதை தொடர்ந்து நகையை பத்திரமா கொடுத்த பாஷா மற்றும் பர்வீன் தம்பதிக்கு காவல்துறையினர் சால்வை அணிவித்து அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. மனித நேயத்தோடு ஒரு தம்பதி இப்படி செயல்பட்டது பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்.